இன்றைக்கி இந்த ப்ளவுஸோட ஆரி டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நார்மலாக எப்பவும் போல் நம்ம நெக் வந்து மார்க் பண்ணிவிட்டு, ஸ்லீவ் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு, நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, நெக் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 3 லைன்ஸ்க்கு நான் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஜரி த்ரெட் 3 லைன்ஸ் ஜரி த்ரெட் கொடுத்த பிறகு சுகர் பீட்ஸ் தான் ஒரு லைன் போடுறேன். நார்மலாக எப்போவும் நம்ம யூஸ் பண்ணுற சுகர் பீட்ஸ் தான். சுகர் பீட்ஸ் எப்போவுமே நம்ம 2 சுகர் பீடாக தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு ஃப்ரேம்லேருந்து வெளியே எடுத்த பிறகும் அதோட ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும். நான் சுகர் பீட் லோட் பண்ணுறதுக்கு அயன் நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அயன் நீடில் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். டியூலிப்பும் யூஸ் பண்ணுவேன். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 3 mm பஞ்ச் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு லைன். அதுக்கு பிறகும் ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்டோன் யூஸ் பண்ணி அதை வந்து B7000 க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவுலையும் 2 mm பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதோட ஃப்ரண்ட் நெக், இது ஃப்ரண்ட் நெக்கும் சேம் பேட்டர்ன் தான். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் டிசைன் செக்குடு பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கேன். செக்குடு லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி வரைஞ்சிட்டு 1 inch 1 inch கேப் விட்டு வரைஞ்சிட்டு சுகர் பீட்ஸ் தான் நார்மலாக லைனில் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு நடுவுலையுமே பீட் ஒர்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 mm பீடு ஒரு சுகர் பீட் வச்சு அந்த கார்னரில் 4 கார்னர்லையும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் செக்குடு ஃபுல்லாகவே சேம் இதே டிசைனை போட்டு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பார்டர் ஒரே பார்டர் தான், நெக்குக்கு யூஸ் பண்ண அதே பார்டர், அதுக்கு மேலே இந்த செக்குடு பேட்டர்ன். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இது பேக் நெக், ஸ்லீவ்